தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவச பேருந்தை பற்றி வந்து பார்க்கலாம். அதாவது வந்து இலவச பேருந்து அப்படிங்கிறது வந்து அதாவது பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது கடந்த ஆட்சியிலிருந்து இலவசமாக தான் இருந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலே சொன்னாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து, நீங்கள் வந்து லோக்கலில் எந்த இடத்துல வேணால் காசு கொடுக்காம போய்க்கலாம் அப்படின்னாங்க. அது வந்து முதல்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பஸ் பாஸ் வாங்கணும், ஒரு ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த ஆட்சியிலேயே கலைஞருடைய ஆட்சியிலேயே என்ன ஆயிடுச்சு, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்களாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி லோக்கல் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு வந்துருச்சு. அது ஸ்கூலுக்கு போகிறவங்களோ, வேலைக்கு போகிறவங்களோ, இல்லை சும்மா மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரவங்களோ, எப்பயாவது ஒரு தடவை நானே 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே போவேன் அப்படிங்கிறவங்களோ எப்படியா இருந்தாலுமே வந்து பஸ் ஃப்ரீ தான், பெண்களுக்கு லோக்கல் பஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை அறிவிக்கும் போது பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருந்து அதுக்கு போக இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து முன்னேற்றமாக அறிவிச்சாங்க. அதில் வந்து 1000 ரூபா மாதம் கொடுத்துட்டு இருந்ததை 2500 இவங்க அறிவித்த மாதிரி ஃப்ரீ பஸ் வந்து பெண்களுக்கு லோக்கலில் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கத்து ஊருக்கு கூட போய்க்கலாம். சும்மா உள்ளக்குள்ள லோக்கலில் போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஊர் விட்டு ஊரே நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீலக்ஸ் பஸ்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பெண்கள் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணலான்ட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியும் இது வந்து எல்லா பக்கமுமே பெண்கள் வந்து ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறைக்கு இருக்கா அந்த மாதிரி வந்து இன்னுமே போயிட்டுருக்காங்கன்னு கேட்டால் அது இன்னும் அமலாக்கலை. ஏன்னா என்னதான் அறிவிப்பு கொடுத்தாலும் அதை அமலாக்கும் போது தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். அதே சமயத்தில் ஃப்ரீ பஸ் இருந்துட்டு இருக்கு, லோக்கலில் போகிறது இருந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லா ஊருக்குமே போய்க்கலாம், எந்த பஸ்ஸில் வேணால் போய்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமலாக்கவே இல்லை. அதை வந்து எப்போ அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கடன் நிறையா இருக்குது, பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஃப்ரீயும் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நஷ்டமாகும். ஒரு பஸ்ஸை வந்து ஓட்டுறாங்கன்னா அதுக்கு பெட்ரோல் அடித்து ஓட்டும் போது அதுக்குண்டான காசு அதை வந்து லாபமாக எடுத்தால் தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். சும்மா ஒன்றும் கவர்மெண்ட் எதுவும் செய்யாது, ஒரு லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாகவே ஃபுல்லாக ஃப்ரீ கொடுக்கும்போது லேடிஸ்க்கு அது என்ன ஆகும், அவர்களுக்கு ஒரு சில இடைஞ்சல் இருக்கும்னு சொல்லிட்டு பலரும் வந்து அதை வந்து சர்ச்சையாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைவேற்றுறதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 20க்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, நிதி வந்து பார்த்தா பட்ஜெட் போட போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பஸ்ஸுக்கானதையும் வந்து அறிவிக்க போகிறாங்க. அதே மாதிரி பெண்கள் மகளிர் உரிமை தொகை, முக்கியமாக பெண்கள் சார்ந்த 2 விஷயம்னா ஒன்று மகளிர் உரிமை தொகையும் இன்னொன்று இலவச பஸ்ஸு அப்படிங்கிறது தான் வந்து 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பெண்களுக்கு அது நேரடியாக வந்து உபயோகமாகும். பொதுவாக எல்லா ஆட்சியுமே பார்த்தீங்கன்னா பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் அந்த தாய்மாமன் சீர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க, அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குறது என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பட்ஜெட்லேயே வந்து அறிவிச்சு அதுவும் வந்து நடைமுறை வரப்போகுது அப்படிங்கிறதை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் பஸ்ஸில் வந்து அதிகப்படியான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பேனிக் பட்டன்லாம் கொண்டு வந்து, ஸ்மார்ட் பேனிக் பட்டன் என்னென்னா அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உடனே வந்து தகவல் வந்து என்ன ஆகும் கவர்மெண்ட்டுக்கு போகும், அந்த பஸ்ஸில் ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யார் அந்த பஸ் ஓனர், எங்கே இருக்குது அந்த பஸ்ன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கோ இல்லை பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கோ யூஸ் ஆகாது. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனை, அதாவது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் டெல்லி கேஸு, அங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது யாரும் இல்லை, பஸ்ஸில் இருந்ததே ஒரு பெண்ணு தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண்ணிடத்துல வந்து தவறாக நடந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லாம் இருக்கும்போது தனியாக பயணம் செய்கிறது, தூரமாக பயணம் செய்கிறது, லேட்டான நேரத்தில் பயணம் செய்கிறது, ஆள் இல்லாத பஸ்ஸில் பயணம் செய்கிறது, இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறனா அதை வந்து ஆக்டிவ் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கலாம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப் எல்லாம் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக. வெறும் வந்து நம்மளுடைய ஃபோனில் இருந்து சும்மா ஒரு ஏதோ 1-2 பட்டன் அமுத்தினாவே போதும், அது மூலமாக வந்து பார்த்தா ஏதோ ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் யாராவது வந்து கடத்திட்டு போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று வந்து நம்மளை துரத்திட்டு வராங்க, ரொம்ப ஒரு அன்சேஃபாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஆப்பு, அது மூலமாக வந்து அவங்களுக்கு டக்குன்ட்டு வந்து எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெண்கள் சம்மந்தமான பாதுகாப்புக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டுட்டு இன்னும் இந்த தடவை வரக்கூடிய பட்ஜெட்ல வந்து பெண்களுக்கான அந்த இலவச பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவாக்கப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.